ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கன்னி ராசி அதிபதி புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் 20 நாளும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் 10 நாளும் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிகத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் நிலை நல்லா இருக்காரு. 2க்குடையவர், 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 10 நாள் 2ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 20 நாள் 3ஆம் இடத்தில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். ராசியை சனி பார்ப்பது என்பது ஒரு மைனஸ் தாங்க. கொஞ்சம் மதிர்ச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கூட இந்த கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது என்பது, எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது இந்த கார்த்திகை மாதம். ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்தே மாலை போடுவாங்க. விரதம் இருந்து ஐயப்பனுடைய பாடல்களை பாடுவாங்க, கோயிலில் பாடுவாங்க. எங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழுவாக சேர்ந்து நிறைய பேர் பஜனை பண்ணுவாங்க. ரொம்ப அதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமா, கார்த்திகை மாதம் என்பது அரக்கோணத்தில் அடுத்து சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் மலை, 2 மலை, பெரிய மலை இருக்குது. ஒரு பெரிய மலையில் நம்ம யோக நரசிம்மர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த மலையின் அம்சம், அந்த நிலையின் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 மாத காலமும் 2 பேருமே யோக நிலையில் இருப்பதாக ஐதீகம்.
இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பார்த்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மற்ற மாதங்களில் அவர் யோக நிலையில் இருப்பதாக நிலை. நீங்கள் அந்த நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பெரிய திருப்பம் வரும். அதுலேயும் குறிப்பாக சில பேர் கொஞ்சம் மனதளவில் பிரச்சனைகள் இருக்கும். அவங்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முகத்தில் அந்த தீர்த்தத்தை தெளிப்பாங்க, அப்படி சல்லுன்னு அடிப்பாங்க. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த ஒரு நிலை ஒரு சாமியினுடைய உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். அதுவே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் உச்சமாக தான் இருக்கார், ஆனால் வக்ர கதியில் இருக்காருங்க. கார்த்திகை 2ஆம் தேதி வக்ரம் ஆரம்பம். ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். கெட்டாலும் மேன்மக்களே என்ற மாதிரி என்னதான் மிகுந்த சுபகிரகமான குரு நீச்சம் பட்ட போதிலும் பார்வை கோடி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது உங்களுக்கு விருச்சிகத்தை பார்க்குறார் 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறார் மகரத்தை, 7ஆம் இடமா மீனத்தை பார்க்குறார். ஒரு சிறப்பு தான். என்னதான் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு மனைவி சார்ந்த வழியில் மனைவி சார்ந்த உறவினர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம். அவங்களால ஒரு அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக நடக்க போகுது. அதே போல் தாய் வழி சொந்தங்கள் அவங்களாலேயும் உங்களுக்கு பெரிய அனுகூலம் ஆதாயம் கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் 2க்கும் 9க்கும் உடையவன் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். புதன் 20 நாள், சுக்கிரன் 10 நாள் இருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் இருந்து அதை எப்படி சம்பாத்தியம் அதிகப்படுத்துவது அதை பற்றியே திங்கிங் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம். 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறாங்க. புதன் கடைசி 10 நாள் அங்கே வருகிறார். செவ்வாய் மாதம் முழுவதும் இருக்கிறார். சுக்கிரன் செவ்வாய் 20 நாள் இருக்கார். சூரியன் தான் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஏன்னா கார்த்திகை மாதம் இல்லையா. சுக்கிரன் 20 நாள், செவ்வாய் 20 நாள் இருக்காங்க. செவ்வாய் கடைசி 10 நாள் தனுசுக்கு சென்று பலனை தருகிறார். இப்போ முக்கூட்டு கிரகங்கள் இணைகின்றன, செவ்வாயும் இணைகின்றன அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பாயிடும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலம். இப்போ டிவி ரிப்பேர் ஆகிப்போச்சு, ஒரு டிவி புதுசாக எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக பேசி நல்ல சூப்பரான ஒரு டிவியை வாங்குவீங்க. இல்லை வாஷிங் மிஷின் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம புதுசு வாங்கலாங்க. கண்டிப்பாக வாங்கிடுவோம். எல்லாத்துக்கும் நமக்கு தேவை தானே. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தங்க நகை மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். பாக்கியமாக வாங்கினீங்க. அதையும் குறிப்பாக அந்த சுக்கிரன் குரு பார்வை பெற்று தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பருங்க. எல்லாம் பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமாக நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது.
செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். 4க்கும் 7க்கும் உடையவன் 11ல் இருக்கிறார். ஆனால் உச்சம் அடைஞ்சாலும் வக்ரகதியில் அப்போ நீச்ச நிலையில் இருக்கிறார். 4ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நினைப்பீங்க. அது ரொம்ப சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கே பிபி சுகர் எகிரும். மற்றபடி நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது சூப்பராக இருக்குங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது கார்த்திகை மாதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. 6ஆம் இடத்தில் தனித்த ராகு இருக்கிறார். இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார். எதிரிகளை தும்சம் பண்ணுவீங்க, ஓட ஒட்டுவீங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். அதே நேரத்தில் கடன் சுமைகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் தாராளமாக செல்லலாம். நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். வேலை வாய்ப்புகள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அரசு உத்தியோகமாக தனியார் துறையாக கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே நேரத்தில் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஆதரவாக செயல்படுவார்கள். மற்றபடி 7ல் சனி இருக்கப்படாது. ஆனால் குரு பார்வையில் இருக்கும் பொழுது சூப்பர், எந்த குறையும் கிடையாது. சனி இதுகாரும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு வக்ரம் பெற்றிருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். 7ல் சனி இருப்பது நல்லதல்ல என்று சொன்னாலும் குரு பார்வை இருப்பது அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை. எந்த ஒரு தீய கிரகத்தையும் குரு பார்த்தால் தீய பலன்கள் நடக்காது, மாறாக நல்ல சுப பலன்களே நடக்கும். திருமண வயதில் இருக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டுப்பட்டு முடிப்பார் இந்த குரு பகவான். ஏன்னா குரு பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடம் சனி இருந்தாலும் குரு பார்க்கிறாருன்னும் போது சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தேறணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும். தடைகள் ஆகாது, ஆனால் தாமதம் மட்டும் ஆகும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், ஆனால் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.
10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருப்பதால் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட பெருமக்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான காலம், அற்புதமான மாதம், நேரம் அப்படின்னு சொல்லணும். குரு நல்ல நிலையில் தான் இருக்கார், 11 இருக்கார், நீச்சமாக இருந்தாலும். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ரிஷிகள், முனிகள், குருமார்கள் இவங்களுடைய நிலையும் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் ஒரு அற்புதமான காலம். 12ஆம் இடத்திலும் தனித்த கேது இருக்கிறார். உறக்கம் வராது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, உறக்கம் வராதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் போயிட்டு வருவீங்க. மொத்தத்தில் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். அதே சொந்த தொழில் பண்ணுறவங்க தொழில் நல்லா சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை, உயர்வான இரட்டிப்பு சம்பாத்தியத்தை, இரட்டிப்பு மகிழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் இது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். அற்புதங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க. நம்ம சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று பல தடவை அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சொந்த வண்டி எடுத்து போகிறீங்க, பாதியில் ரிப்பேர் ஆகி அதை ரிப்பேர் பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு மதியம் டைம் ஆகிடும். பர்மிஷனும் லீவு தான் போடணும். அதை விட அப்புறம் வண்டி ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சா? அதனால் நீங்கள் அந்த 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க, ஆட்டோவில் போங்க. காசு 10 ரூபா கூட செலவானாலும் பரவாயில்ல, நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வீடு திரும்புவீங்க. மற்றபடி ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு ஆயத்திடுதல் சொல்லுங்கள், ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திடுதல் சொல்லுங்கள். ஆனால் ராகு நல்லது தான் செய்ய போகிறார். வெளிநாடு அனுப்புகிறவங்களுக்கு கூட வெளிநாடு போகக்கூடிய சூழல். மற்றபடி இந்த ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறப்பதான் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.